சுஜித்துடைய தந்தை சரவணனும் அவருடைய தாயார் கிருஷ்ணகுமாரியும் வந்து சுஜித்தை வந்து வார் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த காதல் வந்து அப்படியே போகுது. இந்த சூழல்ல தான் கவினுடைய தாத்தாவுக்கு வந்து வண்டியிலிருந்து விழுந்து கால் வந்து உடையுது. இங்கேயும் சிகிச்சை எடுக்கிறாங்க. ஆனா அந்த சிகிச்சை பலன் இல்லாம போகுது. அதுக்கப்புறம் இந்த தகவல் தெரிந்து இந்த சுபாஷினி என்ன பண்றாங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு போன் பண்ணி, அம்மா உங்க அப்பாவை எங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க, எங்க ஹாஸ்பிட்டல் வந்து நல்ல வந்து சிகிச்சை கொடுப்பாங்க, அதனால நான் இங்கேயே வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால இந்த தமிழ்ச்செல்வி என்ன பண்றாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டு வரலாம் சொல்லி போறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சுபாஷினியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிடுறாங்க. அங்க போய் இவங்க பேசிட்டு இருக்கும்போது சுஜித்துக்கு வந்து இந்த கவினுக்கு வந்து ஒரு போன் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க நீங்க வாங்கன்னு. அவங்க போன பிறகு எங்க அப்பா அவங்க வந்து திருமணத்தை பத்தி பேசணும், நீங்க வாங்கன்னு சொல்லி வண்டியில கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போன அந்த சுஜித் என்ன பண்றான்னா பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல வந்து மறைச்சு வச்சிருந்த அந்த அருவாளை எடுத்து கவினுக்கு 4 வெட்டு வெட்டுறான். எதிர்பாராத கவின் வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாம அந்த வெட்டுப்பட்ட இடத்திலேயே வந்து இறந்து போறான்.